சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வரும் சசிகலா தலைமை கை மாறுகிறதா? பதறும் எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களும் திருப்புமுனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பிளவுபட்டு கிடக்குது. அதாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்ச 47 எம்எல்ஏக்களில் 17 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளிப்பதாகவும், மீதமுள்ள 30 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவளித்து வருவதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. கட்சியானது பிளவுபட்டிருக்கு. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருந்தார். அதாவது தாவேகாவுடைய தலைவர், தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றி வைத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வந்தது, நிறைய விதமான ஆதரவுகள் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா 24க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆதரவு தெரிவித்ததாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து அவர்களை நீக்கியிருப்பதாக தற்பொழுது வந்த தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்சி மட்டும்னா மீண்டும் பிளவுபட்டு இருப்பதனால சசிகலா அவர்கள், அதாவது திருமதி சசிகலா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், சசிகலாவிடம் தலைமையை ஒப்படைப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா செய்து கொண்டு இருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சசிகலா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எடப்பாடி ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகி அப்படின்ற மாதிரி அதற்கேற்ப போல தற்பொழுது நிறைய விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர்கள் இருவருமே கூட்டணி வைத்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி ஆப்பதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடியவர்களாம் பிரிந்திருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதாவது திமுகவை எதிர்த்து தான் இந்த கட்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. அதே திமுகவுக்கு போய் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? அதுக்கு எங்களை மாதிரி தாவேக்காவுக்கே ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா தாவேக்கா ஒத்த கருத்துடைய கட்சியாக தான் இருக்குது. இது வரைக்கும் திமுகவை எதிர்த்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க. இதனால் கட்சியானது பிளவுபட்டிருக்கு. இதனால் கட்சியில் நிறைய விதமான மாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாள போகிறார், கட்சியுடைய நிலைமை என்ன, கட்சி அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.